எனக்கு மட்டும் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இந்த கீமா பரோட்டா வீடியோ தான் வந்துட்டே இருந்துச்சு. நம்மளும் ட்ரை பண்ணிடணுமே எனக்கு செஞ்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. எப்பவும் போல் பரோட்டாவுக்கு மைதா மாவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. நல்லா பிசைஞ்சு மேலே ஆயில் தடவி வச்சுட்டேன். கீமாக்கு மட்டன் நல்லா சாப்பரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மிளகு ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, வெங்காயம் இதெல்லாத்தையும் சாப்பரில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நார்மலாக பரோட்டாக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாவை தேய்ச்சி வச்சாலும் ஓகே, இல்லை ப்ளைனாக தேய்ச்சாலும் ஓகே. ரொம்ப தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுனால நடுவில் கொஞ்சம் வேக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நல்லா மாவை தேய்ச்சி எடுத்து அதுக்கப்புறம் சென்டரில் மாவாக இருக்கும் போதே கீமாவை நான் சேர்த்துட்டேன். சிக்கன்னா நீங்கள் கொஞ்சம் திக்காக கூட செஞ்சுக்கலாம். இது மட்டனால் வேக கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் கீமாவே ரொம்ப தின்னாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த கீமா இருக்க பக்கம் தான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இந்த கீமா பரோட்டாவுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை. இதை அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்றலாம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதை அப்படியே அவனில் பேக் பண்ணி வீடியோ காமிச்சாங்க. பட் எனக்கு அவனில் ஒழுங்காக பேக் ஆகலை. பேனில் போட்டு எடுக்கும்போது தான் கரெக்டாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.